அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்காதது மிகப்பெரிய இழப்பு என்று திலகவதி ஐபிஎஸ் தெரிவித்துள்ளார். அந்த தலைப்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க, எல்லோருக்குமான தலைவர் அப்படின்ற தலைப்பு வச்சிருக்காரு ராதவ அர்ஜுனா. அதுக்காக வேண்டிய அவரை சிறப்பாக பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அம்பேத்கர் அப்படியாகத்தான் புரிந்து கொள்ளப்பட வேணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் மற்ற தலைவர்களும் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் பொதுவாக தமிழர் வாழ்வுக்கு, இந்தியர்கள் வாழ்வுக்காக பாடுபட்ட தலைவர்கள் தான். அவங்க ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் பிறந்திருப்பாங்கன்றதுனால அந்த கம்யூனிட்டிக்கு மட்டுமே அவங்க சொந்தம் அப்படின்றது மாதிரியாக கொண்டு போகிற ஒரு போக்கம் இருக்குது. மற்ற தலைவர்களை பற்றியுமே அப்படி தான் இருக்குது. அதே தான் அம்பேத்கருக்கும் வாய்ச்சுது. மற்றவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு சூழலில் நடக்குதுன்னா, அம்பேத்கருக்கு இந்திய சூழல்லையே அது நடந்துருச்சு. ஸோ அந்த இதிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல முயற்சியாக இதை நான் பார்க்குறேன். திரும்ப இந்த விழாவுக்கு கலந்துக்காதது ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்திருந்தாருன்னா மேடை நிறைஞ்சிருக்கும். அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். அப்புறம் அவர் அம்பேத்கரோட ஐடென்டிஃபை ஆன ஒரு தலைவர். அதனால் அவர் வராதது ஒரு பெரிய மிஸ்ஸிங்காக தான் இருந்துச்சு எனக்கு. அவருக்குமே மனசில் அப்படி தான் இருந்திருக்கும். அதை தான் திரும்ப திரும்ப ஆதவ அர்ஜுனாவும் சொன்னார், அவர் தலைவர் நடிகர் விஜயும் சொன்னார்.